ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதல்வர் சொன்னார், இப்போ நாங்கள் வரிகள் பற்றி பேச போனால் நாங்கள் வரிகள் கட்டாமல் போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ₹1 கொடுக்குறோம், தமிழ்நாட்டுக்கு 29 பைசா வருது. ஆனால் உத்தரப்பிரதேச ₹1 கொடுத்தா அவங்களுக்கு ₹2 போகுது. அதே பீகார் ₹1 கொடுத்து. புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி என்று மத்திய அரசு சொல்லுது. இதெல்லாம் பிளாக்மெயிலுங்க. நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2ஆம் ஆண்டு விழா இன்னைக்கு நடந்திருக்கு. இதில் 2 கட்சிகள் மறைமுகமாக மத்திய மாநில அரசுகளை சுட்டி காட்டுறாரு. இந்த மும்மொழி விவகாரத்திலையும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்திலையும் 2 பேருமே மழலைத்தனமாக சண்டை போடுறாங்க, சிறுபிள்ளைத்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாரு. அவர் பேசுறது மழலைத்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எதுக்கு எடுத்தாலும் வந்து எதிர்க்கிற அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, தலைவரும் அப்படி கிடையாது. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மாநில திட்டக்குழு உறுப்பினர் எழிலன் நாகநாதன் எம்எல்ஏ அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டின் மீது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்தி என்று ஒரு அச்ச உணர்வை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன் இந்த அச்சம்? அச்சம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அவர் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டின் மக்கள் மேலே இருக்க அக்கறையின் வெளிப்பாடு தான் சொல்வேன் நான். ஏன்னா அந்த தொகுதி சீரமைப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு தரையும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி ஜனத்தொகை எடுத்த பிற்பாடு, சென்சஸ் எடுத்த பிற்பாடு தான் சீரமைப்பு பண்ணுற ஒரு வழக்கம் இருந்துகிட்டே இருந்தது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு 10 வருஷம் கழிச்சோம். இப்போ 1951, 1961, 1971, 1971 வர வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு வந்து ஒரு கொள்கை முடிவாக ஒன்றிய அரசு ஏற்று எல்லா மாநிலங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, குடும்ப கட்டுப்பாடோட அரசு கொள்கையை வந்து முழு வீச்சில் நடைமுறைப்படுத்தியது வந்து தென்னக மாநிலங்கள். அது உங்களுக்கு டேட்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதனால் இந்த தொகுதி சீரமைப்பு போக இந்த சதர்ன் ஸ்டேட்ஸை பாதிப்பாகும்னு அப்போ இருக்கிற ஒன்றிய அரசுக்கு ஆட்சியாளர் முடிவெடுத்து நம்ம வந்து ஜனத்தொகையை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். 71 ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 25 இயர்ஸ்க்கு இந்த பீரியட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பான், அப்பயாவது இந்த ஜனத்தொகையை ஒரு சமநிலை ஏற்படணும் ஒரு நம்பிக்கையில் ஒரு 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் ஆஃப்டர் 25 இயர்ஸ் அப்புறம் 2002, 2001 காலகட்டத்தில் வந்து பெரிய அளவில் இந்த டிஸ்பேரிட்டி ஆகலை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அப்போ NDA 1 டிஎம்கே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சு பிஜேபி. அப்போ வாஜ்பாய் அவர்களுக்கு லெட்டர் எழுதிப்போ ஒரு கொள்கை முடிவு என்ன எடுத்தாங்க, தென்னக மாநிலம் அப்போ தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு சாரும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இவங்க ஒரு அவங்க கடிதம் எழுதி 71 ஃப்ரீஸை வந்து இன்னொரு 25 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னொரு 25 இயர்ஸ்க்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த டைம் பீரியட் இப்போ வந்து 2021 சென்சஸ் முடிஞ்ச பிற்பாடு வரைக்கும் இருந்தது. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஜென்டில்மேன்ஷிப்பை வந்து கடைப்பிடிப்பாங்களான்னு ஒரு இஷ்யூ. ஏன் இஷ்யூ இருக்குன்னா, இப்போ பார்லிமெண்ட்டோட சீட் எண்ணிக்கை 543 888 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பேசிஸில் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு டேட்டா வந்து அவங்க வெளிப்படைத்தன்மையோட சொல்லலை. ஏன் 543 இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடும். ஏன் 888 இன்க்ரீஸ் பண்ணாங்க? அதாவது மக்களவையில் 1. 2வது, ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து ரொம்ப முனைப்போட வந்து திணிக்கிற விஷயத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. பல்வேறு ஸ்டேட்டோட கன்சல்டேஷன் எதிர்ப்பு தெரிவித்துக்கூட இது சாத்தியக்கூறு இல்லாமல் கூட அவங்க ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி அந்த கமிட்டி அடிப்படையில் கடகடன்னு நடைமுறைப்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இப்போ இருக்கிற இந்த அரசு வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிர்ப்பாக வேலை செய்யுது. இப்போ 2014 வந்து மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொன்னார், அப்புறம் நேஷனல் ஆம்பிஷன் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் நாரான்னு சொன்னார். இதெல்லாம் வார்த்தை அளவில் இருந்தால் கூட தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணிங்கன்னா 2014 இந்நாள் வரைக்கும் 2025 வரைக்கும் பார்லமெண்டத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் ஒரு 80 to 90% வந்து மாநிலங்களோட பவர்ஸை பிடுங்குற அளவுக்கு தான் எல்லா துறைகளும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக, நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு ஒன்றிய அரசு கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தினால பாதிப்பாகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு வார்னிங்கை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஒரு வாக்கு ஒரு வலிமை அப்படின்றது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 18 லட்சம் வாக்காளர்களுக்கு மக்கள் தொகைக்கு ஒரு MP இருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் 25 லட்சம் பேருக்கு ஒரு MP இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டிஸ்பாரிட்டி அப்படின்றது நீண்டுக்கிட்டே தானே போகும். இதுக்கு என்ன தீர்வு? இல்லை, அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா எளிமையாக சொல்லலாம். என்ன எளிமையாக சொல்லலாம், நான் வந்து ராஜ்மன்னார் குழுவோட ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷனே சொல்கிறேன். இப்போ வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஜனநாயகத்தில் கூட்டாட்சி எக்ஸாம்பிள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை எடுத்துக்காட்டாக வச்சுப்போம். நம்மளோட எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, எங்களுக்கு எதிர்கொள்கை உள்ளவங்க எல்லாமே US ஒரு மாடலாக தான் எப்பொழுதும் வச்சுருப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஒரு டெமோக்ரஸியில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு US ஒரு மாடல். அதில் US செனட் எடுத்துக்கிட்டிங்கன்னா
பெரிய மாநிலமாக இருந்த டெக்ஸஸ்க்கும் ஒரே நம்பரில் தான் செனட்டுக்கு அனுப்புவாங்க. சிறிய மாநிலமாக இருக்க அர்கான்சாஸும் ஒரே நம்பரில் தான் செனட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போது வந்து நாட்டில் ஒன்றிய அரசு கொள்கை முடிவுகள் என்னென்ன இருக்க போது, இப்போ டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, அப்புறம் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது எல்லா மாநிலங்கள் சமமான அளவுக்கு அவங்க பிரதிநிதிகளை கொடுக்குறது ஒன். இந்த அமைப்பு முறை இருந்ததுன்னா மணிப்பூர் இஷ்யூவை வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருப்போம், காஷ்மீர் இஷ்யூவை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருப்போம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆன தேவையான சமூக நீதி கொள்கை அடிப்படைக்கு எதிர்ப்பான சட்டங்களை வந்து ஒன்றிய அரசு நிறைவேற்றிருக்க முடியாது. எப்போ சமமான பிரதிநிதித்துவத்தோட மாநிலங்களில் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20 சீட்ஸ் இல்லை 30 சீட்ஸ் ஒரு 40 சீட்ஸ் வைப்போமே, உத்தரப்பிரதேசம் 40, மத்திய பிரதேசம் 40, தமிழ்நாடும் 40ன்னு வெறும் எங்கே சொல்கிறேன் மக்களவையில் மட்டும். நீங்கள் சொல்கிறீங்களே ஒன் மேன் ஒன் மவுண்ட் ஒன் வேல்யூ. இப்போ எதனால் அந்த வேல்யூ அப்படின்னு வரும்போது சட்டமன்ற தேர்தலோ இல்லை உள்ளாட்சி அமைப்புகளோ வரும்போது நீங்கள் சொல்கிற அந்த பாப்புலேஷன் பேஸ்டு அமைப்புறது லாஜிக்கல். ஏன்னா மக்களோட செயல் திட்டங்களை மக்களோட நேரடியாகவும் நெருக்கமாக இருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகளும் மாநில அரசுகளும். அப்போ நீங்கள் சட்டமன்றத்துக்கு நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள், நான் 1000 விளக்கு தொகுதியில் இருக்கேங்க, 2.5 லட்சம் வாக்காளர்கள், 6 சட்டமன்ற தொகுதி வந்து மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் தயாநிதி மாறன் அவர்கள். இப்போ வந்து இதே உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சொல்ல போனால் 21 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வருவாங்க. அப்போ நாடாளுமன்றத்துக்கு அவங்க உறுப்பினர் போகும்போது அவங்க வந்து ஏரியாவோட பம்பு பிரச்சனை, அங்கே வந்து கரண்ட் பிரச்சனை, அங்கே வந்து பாதாள சாக்கடை பிரச்சனை பற்றி நாடாளுமன்றத்துக்கான ஏற்ற வேண்டிய நிலவரில் அவங்க என்ன பேசுவாங்கன்னா கொள்கை முடிவுகள் பற்றி பேசுவாங்க. என்ன கொள்கை முடிவு? இந்த நாட்டோட வளர்ச்சி திட்டங்கள், பொருளாதாரம், வெளிநாட்டுக்கு உறவுக்கான கொள்கைகள் அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசு பார்வையில் இருக்கிற ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃப்ரேம்வொர்க்கில் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஒன் மேன் ஒன் வேல்யூன்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரோ, அதே அண்ணல் அம்பேத்கர் தான் கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு, இந்திய அரசியல் அடிப்படைன்றார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சம அளவு தான், கான்ஸ்டியூஷன் கிட்ட தான் அவங்க பவர்ஸை டிரைவ் பண்ணுறாங்க அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் மையக்கருவா உருவாகும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ சட்டமன்ற தேர்தலுக்கும் இல்லை உள்ளாட்சி அமைப்புகளும் வச்சுக்கலாம். ஆனால் நாடாளுமன்றம் போகிறதுக்கு இந்த பாப்புலேஷன் பேஸ்ட் டிஸ்பாரிட்டி வரும்போது என்ன அபாயம் ஏற்படுதுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, இப்போ 888ல் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகாருக்கு 150 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு சேர்த்து, அதாவது கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு சேர்த்தா 35 சீட்டு தான் அதிகமாகுது. தெலுங்கானா. இந்த டிஸ்பாரிட்டி பார்த்தீங்களா? இந்த டிஸ்பாரிட்டி வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அப்போ நம்ம கேட்குறோம், கர்நாடகாவும் தமிழ்நாட்டையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 18% ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதிகமான ஜிஎஸ்டி கலெக்ஷன் 4 ஸ்டேட்டு, இந்த 4 ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் 70% கிட்ட இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து 40 to 30% இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியல் ட்ரைனிங் மட்டும் நீங்கள் இந்த மாநிலங்களை பயன்படுத்திக்கிட்டு உரிமை மாநில சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டவுன் பிளே பண்ணுறதுக்கான அபாயம் ஏற்படும்னு 26க்கு வரப்போகிற அபாயத்தை வந்து 1 இயர் முன்னாடி டிபேட் ஆரம்பிச்சிருக்கார் தமிழ்நாட்டு முதல்வர். அதுதான் 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான பூர்வாங்க பணிகளை தான் மத்திய அரசு தொடங்கியிருக்கு. இப்போவே அது பேச வேண்டிய இது என்ன சமிக்கை கிடைச்சிருக்கு மத்திய அரசு? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தாங்க சொன்னாங்க, நீட்டுக்கு செயல்படுறதுக்கு முன்னாடி நீட்டோட பாதிப்புகளுக்கு நான் முன்னாடியே தமிழ்நாடு அதோட டிபேட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளே பல விவாதங்கள் பண்ணியிருப்போம். என்இபி வரையறை வரும்போதே என்இபினால் இந்த பாதிப்பு வரும்னு நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம். ஒரு மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தினா என்ன ஆகும்னா பல்வேறு வட்டார மொழிகள் அழிந்துவிடும், பண்பாட்டு கூறுகள் அழிந்து போயிடும், ராஜஸ்தானி, போஜ்பூரி, மராத்தி மொழியில் அழிந்து போயிடும் என்ற அபாயம் வந்து தமிழ்நாடு எப்பொழுதும் என்ன பண்ணுறது, 50 வருஷத்துக்கும் வர பாதிப்பை வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டை ட்ரெயின் பண்ண தந்தை பெரியார் பேரருக்கு அண்ணா முத்தமிழ் கலைஞரோட பார்வை இருக்குது. இது எப்பொழுதும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வரப்போகிற டேஞ்சரை அணை கட்டுறது மாதிரி தான். நீங்கள் சொல்கிறது அதான் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொன்னால் வெள்ளம் வந்துடுது. இப்படி என்ன அவசரம் சொன்னும் போது தான் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் திணிச்சிட்டே இருக்கீங்களே தொடர்ச்சியாக. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதி வரைக்கும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு 2 சினாரியோ, அதாவது 543 சீட்ஸ்ன்னு நம்ம கணக்கு போட்டால் 8 சீட்டு குறையும், நார்த் இந்தியன் ஸ்டேட்டுக்கு 20 to 30 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ 888 சீட்ஸ்க்கு இப்போ நாடாளுமன்ற எண்ணிக்கை இப்ப அமித்ஷா சொல்லியிருக்காரு மாறாக தமிழ்நாட்டுல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றது. அதுதான் அப்ப சொல்றேங்க. alternative இன்னொரு இப்ப ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் தான். இப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்க்ரீஸ் வந்து நான் சொன்னல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஒட்டு மொத்தம் சேர்த்தா 35 தான் இன்க்ரீஸ். ஆனால் 4 ஸ்டேட்டாக இருக்கிற உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகாருக்கு 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியான ஸ்டேட், அது 3 ஸ்டேட்டு வந்து இந்த நாடையே தலையெழுத்தை மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் எதிர்ப்பானது, இந்திய கூட்டாட்சி தத்துவம் எதிர்ப்பானதுன்னு சொல்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் எண்ணிக்கை தென்னிந்திய மாநிலம் குறைவாக போகிறாங்க. இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எண்ணிக்கை, வெற்றி தோல்வி யார் பிரதமர் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க போயிடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு, தென்னிந்திய மாநிலங்கள் என்ன மாதிரியான பாதிப்பை சந்திக்கும்? வாய்ப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ வந்து பனகரையா வந்தார் 16 நிதிக்குழுவில். 16 நிதிக்குழுவில் வந்து பாப்புலேஷன் ஒரு ஃபார்முலா வச்சுருந்தாலும், பாப்புலேஷனுக்கான ஒதுக்கீடு வச்சுருந்தாலும், இன்கம் டிஸ்பாரிட்டி ஒரு க்ரைட்டீரியா வச்சுருந்தா கூட இந்த நிதி ஒதுக்கீடு, நிதி திட்டங்கள் எல்லாமே இந்த பகிர்வு வருது பார்த்தீங்களா. சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொல்கிறோம், நரேட்டிவ் சொல்கிறோம், நாங்கள் ₹1 கொடுக்குறோம், தமிழ்நாட்டுக்கு 29 பைசா வருது. ஆனால் உத்தரப்பிரதேஷ் ₹1 கொடுத்தா அவங்களுக்கு ₹2 போகுது, அதே பீகார் ₹1 கொடுத்தா அவங்களுக்கு ₹7 போகுது. ஏன் இந்த டிஸ்பாரிட்டி அப்படின்னு வரும்போது இந்த ஃபினான்ஷியலுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அப்புறம் எந்த திட்டங்கள் நம்ம கொடுக்கும் போதும் அந்த திட்டங்களோட நிதி ஒதுக்கீடு, கல்விக்கான திட்டங்கள், சுகாதார திட்டங்கள் போகிறது ஒன்று. ரெண்டாவது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன், ஒரு இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாட்டில் வந்து இப்போ மொழி ஆதிக்கமே வச்சுங்களேன், மொழி ஹிந்தி தான் கம்பல்சரினா இந்த 3 ஸ்டேட்லேயும் ஹிந்தி கம்பல்சரிக்கு ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க எல்லாரும். அப்போ மற்ற மொழிவாரி மாநிலங்களுக்கான உரிமை பேசுகிற விஷயங்கள் இல்லாமல் போயிடும். இப்போ நாளைக்கு அப்போ என்ன வேணால் பிற எங்கன்னா வான் பண்ணுறது போல் இந்தி படித்தவர்கள் முதல்நிலை குடிமகங்களும் இந்தி பேச தெரியாத 2ஆம் நிலை குடிமகங்கள் போகிற அபாயமும் இருக்குது. ஸோ நிதி பங்கீடும் சரி, மொழி ரீதியான பிரச்சனைகளும் சரி, பேசிக்கலாக வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிர்ப்பான விஷயமா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ் ப்ராப்ளமுக்கும் தமிழ்நாட்டு ப்ராப்ளமும் வெவ்வேறு மாதிரி இருக்குங்க. பீகாரோட ப்ராப்ளமோ ஆந்திர பிரதேஷ் ப்ராப்ளமோ வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பண்பாட்டுக்குள் வேறு, மொழி வேறு, மக்களோட அடிப்படை வாழ்வியலே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் ஷூ ஃபிட் சைஸ் ஆல், ஒரு வகையான ஷூ சைஸை வச்சுக்கிட்டு எல்லா மாநிலத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பொறுத்துறீங்க. அந்த ஒவ்வாத விஷயம். அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு பாராளுமன்றம் அமைய போனால் என்ன நடக்கும்னா நாட்டோட ஒருமைப்பாட்டுக்கு எதிர்ப்பான நிலையை ஏற்படும். ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற அளவுக்கு இந்த அணுகுமுறையை மத்திய அரசு அவ்வளோ எளிதாக கையாண்டுடுமா? எஸ் அவங்க அதான் எனக்கு பிரச்சனை. இப்போ வந்து எங்களை பார்த்து கேட்குறாங்களே, நீங்கள் வந்து மொழிக்கான உரிமை பேசுனா நீங்கள் பிரிவினவாதிகள் பேசுகிற அளவுக்கு பேசுகிறாங்களே, அவங்கள பார்த்து கேட்குற யார் இதை பிரச்சனையை ஆரம்பிக்கிறா? ஊஸ் அ ப்ரொவகேட்டர். நாங்கள் அந்த ப்ரொவகேஷனுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன கில்றவனை நீங்கள் விட்டுட்டு வலிக்குது ஏன் கில்லுன்னு கத்தவனை பார்த்துட்டு ஏன்ப்பா கத்துற, வெறித்தனவன் ஏன்ப்பா கத்துறன்னு கேட்குறான். அவங்க என்ன கில்லிட்டான், என்னை பார்த்து குத்துறான், அவன் வந்து குத்துறவனை நீ விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாதிக்கப்பட்டவன் கத்தும் போது ஏன்ப்பா அதிகமாக கத்துற, கொஞ்சம் கம்மியாக கத்து, ஏன் வலின்னு கத்துற அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்பு முறை, இந்திய கூட்டாட்சி தத்துவத்தோட அமைப்பு முறையை வந்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமைப்பு முறையை வந்து பல்வேறு தளத்தில் வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து டேம்பர் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கான பாதுகாப்புக்காக தான் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து களம் அமைக்கிறார். புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி என்று மத்திய அரசு சொல்லுது. அந்த அணுகுமுறையில் இப்போ மாற்றம் வந்திருக்கா மத்திய அரசு கிட்ட? இல்லை, அவங்க ரொம்ப அதுதான் சொல்கிறேன். இதுதான் அந்த ஒற்றையாட்சிக்கு நோக்கம். ஜனநாயக ரீதியாக நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு ஆனால் ஜனநாயக நோம்பில் வந்து கடைப்பிடிக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு டிக்டேட்டர் மாடலுக்கு கொண்டு போகிற விஷயந்தான். இதெல்லாம் பிளாக்மெயிலுங்க. எவ்வளவோ தமிழ்நாட்டோ இல்லை பிற மாநிலங்களோ தங்களோட கொள்கை எதிர்ப்பான பல்வேறு ஒன்றிய ஆட்சி முறைகளுக்கு, ஆனால் இந்த மாதிரிலாம் ஃபினான்ஷியல் ரிலீஸ்லாம் தடுக்காமல் இது பண்ணால் தான் பண்ணணும், யாரும் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பாடு இதான் ஃபஸ்ட்டு டைம். இது மாதிரிலாம் பிளண்டண்ட்டாக வெளிப்படையாக மிரட்டுறதெல்லாம் பார்த்துருக்கோம். எவ்வளோ நாள் திரும்பி ஆக போகுது? அதெல்லாம் தமிழ்நாட்டு முதல்வர் சொன்னார். இப்போ நாங்கள் வரிகள் பற்றி பேச போனால், நாங்கள் வரிகள் கட்டாமல் போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி கேள்வி எழுப்புறாருல. அப்போ நீங்கள் பண்ணால் அது வந்து நீ நடைமுறைப்படுத்துன்னு என்இபி வரையுறை வரட்டுங்க. என்இபி வரையுறை வந்து எத்தனை மாநில அரசு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணாங்க, எத்தனை மாநில அரசோட கல்வியாளர்களை பார்த்து கேட்டாங்க, ஒருத்தரையும் பார்க்கல. வேறு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வேறு சென்ட்ரலைசேஷனுக்கான டாக்குமெண்ட்டாக கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை நீ செட்டில் பண்ண, அது பண்ணால் தான் உன்னோட ரொட்டீன் அலோகேஷனும் பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்து இது வந்து அடிப்படையிலேயே எல்லா வகையான ஜனநாயக நோன்புகளுக்கும் அடிப்படை அரசியல் ஜனநாயக நாகரிகத்துக்கும் எதிர்ப்பாக இருக்குது. தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வரப்பட்டது. சமக்கர சிக்ஷா திட்டம் 2018.
இன்னும் பின்னாடி 2018 பட்ஜெட்ல அனௌன்ஸ் எல்லாமே இது எஸ்எஸ்சி வந்து இது பண்றாங்க, இன்டகிரேட் பண்ணிடுறாங்க. இல்ல நீங்க சர்வ சிக்ஷா அபியான் அது எல்லாமே சிங்க்ரனைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ பிஎம் ஸ்ரீ வந்து 2022 வருது. இது எல்லாத்தையும் எப்படி பிஎம் புதிய கல்விக் கொள்கை கீழே கொண்டு வராங்க? இத்தனை வருஷம் 3-4 வருஷமா இல்லாத பிரச்சனை இப்போ திடீர்னு எதிரொலிக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அடிப்படையில் பாஜக ஆட்சி முறை என்பது அங்கே இருக்கிற ஒரு அதிகார வர்க்கம் வந்து எப்படிலாம் வந்து கல்வியை வந்து சிதைப்பதற்கான நோக்கங்களில் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், மாநிலங்களோட உரிமைகளை வந்து தளர்வு ஏற்படுத்துறது. அது எல்லாமே சென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கோ இல்லை முதல்வருக்கோ எந்த வகையான அதிகார வரம்புக்கு வைக்கக்கூடாதுன்னு நோக்கம் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்க ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? என்இபி டிராஃப்ட் ஒழுங்காக படித்தாலே அவங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்இபியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா கல்விக்கு வந்து 6% உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. என்இபி ஆதரவாளரை பற்றி கேட்குறேன். 6% ஆஃப் த ஜிடிபியை நீங்கள் அலாட் பண்ண சொன்னீங்களே, இது வரைக்கும் ஆயிருக்கா? 0. சரி, பக்கத்து மாநிலமாக இருக்கிற பாண்டிச்சேரி என்இபியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 40% வேக்கன்சி இருக்குது அவங்களோட பள்ளி வளாகத்துலேயும் கல்லூரி வளாகத்துலேயும். அப்புறம் இந்த சிலபஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ஒருவரையும் பாண்டிச்சேரியிலேருந்து எழுதி போன சிலபஸ் யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக என்இபி பொறுத்த வரைக்கும் அந்த அப்ரூவல் வராத காரணத்தினால பசங்க காட்டிலி எக்ஸாம் ஆஃப்லி எக்ஸாம் நடுவில் வந்து அப்போ தான் அந்த நூல் வருது. தமிழ்நாடு மாநில அரசு என்ன பண்ணுது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நூல்களை கொடுத்துரும். ஆஃப்லி எக்ஸாம் தாண்டிட்டாங்க பசங்க, போன வருஷத்தோட புக்ஸை படிச்சுக்கிட்டு. அந்த நிலைக்கு ஏற்படுது. புதுவை பல்கலைக்கழகங்க, ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பல்கலைக்கழகம், என்இபி வரத்துக்கு முன்னாடிங்க 14வது ரேங்க்ல இருந்தாங்க ஒன்றிய அரசோட பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில். இப்போ 144வது ரேங்க்ல இருக்காங்க ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் என்இபி. அப்போ என்இபி என்ற டாக்குமெண்ட் வந்து உண்மையிலே ப்ராக்டிக்கல் டாக்குமெண்ட்டா? அப்போ எங்கே ப்ராக்டிக்கல்னா எங்கே வந்து எந்த மாடலில் சக்ஸஸ்ஃபுல்லாக? இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்து தமிழ்நாட்டு முதல்ல 20 லட்சம் பேர் கொடுக்குறாரு. சர்பிட்டி தியாகராஜர் வந்து 1922 கொண்டு வந்தார். காமராஜர் அவர்கள் 50ல் மத்திய உணவு திட்டம், எம்ஜிஆர் அவர்கள் வந்து சத்து உணவு திட்டம், முத்தமிழ்கள் முட்டை திட்டம். நீங்கள் வந்து 2001 தான் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? ஒரு கொள்கை முடிவா உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஷாப்ஸில் வந்து அரிசியை கொடுக்குறது. நம்ம 2 கிலோ அரிசி ஒரு 2 ரூபா, அப்புறம் 1 ரூபான்னு கலைஞர் கொடுத்தாரு. விஜயலலிதா அம்மா அவர்கள் இலவசமாக கொடுத்தாங்க. ஒருபடி நிச்சயம். இப்போ என்னாச்சு, மோடி அவர்கள் எவ்வளோ வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு? 1971-27 கிராமத்தில் நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணி முடிச்சிட்டோம். மோடி அவர்கள் இப்போ தான் எலக்ட்ரிஃபிகேஷன் முடிக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து எங்களை இலக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 50% ரீச் ஆகணும் 2030. இப்போ தமிழ்நாடு 2025 48 to 49 ரீச் ஆகிட்டோம். இன்னும் 1 or 2 இயர்ஸ் 50% ரீச் ஆகிடும். அதுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், 7.5% இடஒதுக்கீடு, இந்த மாதிரி பல்வேறு கல்லூரி படிக்கிறதுக்கு வளாகத்துக்கு பிறகு வழிமுறை பண்ணுறோம். இந்த பற்றி எந்த மாடலும் நீங்கள் பற்றி பார்க்காம நீங்கள் பாட்டுன்னு ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் வச்சுட்டு ஒரு சித்தாந்தத்தை உள்வாக்கிய திணிக்கிற விஷயத்தை வந்து தான் நம்ம எதிர்க்கிறோம். பிளாக்மெயில் பண்ணது தமிழ்நாடு அரசை மத்திய அரசு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறீங்க. நீங்கள் நிதி தரலை என்றால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு முதல்வர். ஸோ இது ஒரு பிளாக்மெயில் கிடையாது. அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ரொவோகேட்டரை விட்டுட்டு ரெஸ்பான்ஸ் டு ப்ரொவோகேஷனை அதுக்கு உண்டான எதிர்வினைக்கு நீங்கள் பிடிக்கிறீங்க. ஏன் தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு அந்த நிலைக்கு தள்ளுறீங்க? அதிகமான இந்த நாட்டுக்கு வருவாய் கிட்டத்தட்ட 2014 தனிநபர் வருவாய் மட்டும் 6 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு. அப்போ அந்த 6 லட்சம் கோடிக்குன்னா எல்லாரையும் வரி கட்டும் நபர்களாக மாற்றிருக்கோம். இப்போ நீங்கள் நான் வரி கட்டும் நபர் எப்படி ஆனோம்? நம்ம முதல் தலைமுறை அப்பா அம்மா இருந்தாங்க. கல்வியில் வந்து முதலீடு செஞ்சது தமிழ்நாடு, சுகாதாரத்தில் முதலீடு செஞ்சது, இடஒதுக்கீடு கொள்கையை கொண்டு வந்தது, அப்புறம் நுழைவுத்தேர்வு சட்டம் ரத்து பண்ணது, நம்மளோட அரசு கலைக்கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு மருத்துவர்களே உருவாச்சு. நம்ம பட்டதாரிங்க உட்காந்துருக்கோம். இப்போ பட்டதாரிங்க நல்ல வேலைக்கு போவோம், வருவாய் ஈட்டுறோம், அது வரியாக மாறுது. அப்போ இந்த என்டையர் ப்ராசஸில் வந்து மாநில அரசு எல்லா திட்டங்களும் திட்டி நம்மளை வந்து சாமானியர்களை வரி கட்டும் நபர்களாக மட்டும் உருவாக்குறதுல மாநில அரசு, நான் வரியை மட்டும் நான் பிடுங்குவேன். இது ஒன்றிய அரசு. நீ இந்த எந்த ஃபேஸஸ்லையும் ஒன்றிய அரசோட இன்ட்ரெஸ்ட் ஆஃபேஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம திருப்பி கேட்குறோம், அப்போ எங்களுக்கு உண்டான கொள்கையை வந்து ஏன் நீ சுரண்ட, ஏன் வந்து நீ வந்து உள்ள தலையிட்டு வந்து அதை வந்து குழப்பம் ஏற்படுத்துகிற? நாங்கள் சக்ஸஸ் போய்ட்டு முடிஞ்சால் மற்ற மாநிலத்துக்கு நீ ட்ரை பண்ணி பாருன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் ப்ரொவோக் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் டு ப்ரொவோகேஷனை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். அரசு பள்ளிகளில் மட்டும் 3வது மொழியை கற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு
மறுப்பு சொல்லுது. மற்ற தனியார் பள்ளிகள் அதுக்கான அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்கா, இல்லை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதனால் சாத்தியப்பட்டிருக்கா, இல்லை இன்னொரு மொழி அதிகாரத்தோட துணையோடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ப்ரிடாமினெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள், பட்டியல மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து அரசு பள்ளியில் மாணவர் படிக்கிறாங்க. 50 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. இது அரசால் நடத்தப்படுற பள்ளிகள். ஸோ அரசால் நடத்தப்பட்ட பள்ளிகள் அரசு, தமிழ்நாடு அரசோட கொள்கை ரீதியான அரசு பள்ளிகள் நடத்தக்கூடும். அதனால தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு இன்சென்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எஜுகேஷனில் கொடுக்குறோம். ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோம், அம்மையார் ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க. இப்போ காலை உணவு திட்டம் 20 லட்சம் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் கொடுக்குறாரு. சைக்கிள் திட்டம் கொடுக்குறோம், இலவச பஸ் பார்த்துட்டு பல்வேறு இன்சென்டிவ் ப்ரோக்ராம்ஸ், 7.5% ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷன், அதுக்கப்புறம் 7.5 மாதிரி புதுமைப்பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய், தமிழ் புதுமை திட்டம். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு கொடுத்து அவங்கள வந்து பட்டதாரிகளை மேம்படுத்துது. தனியார் மயம் கொள்கை வந்து யாரோட கொள்கை? ஒன்றிய அரசோட கொள்கை. ஸோ தனியார் மையம் என்பது தனியார் மையம் வந்து பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கலாம், கல்லூரி ஆரம்பிக்கலான்னு ஒன்றிய அரசு வகுத்த கொள்கையில் தனியார் பள்ளிகள்லாம் திறக்கிறாங்க. போர்டு சிலபஸ் வரும். இப்போ ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருந்தது, அப்புறம் மெட்ரிகுலேஷன் இருந்தது, ஆங்கிலோ இந்தியன் சொல்லுது, முத்தமிழ் கலைஞர் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார். இப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷம் நீட் என்ற நுழைவுத் தேர்வுக்கு சிபிஎஸ்சி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுச்சு. அப்போ சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாமே சிபிஎஸ்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்தது ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு. அப்புறம் தான் என்டிபிக்கு போகுது. அப்போ இங்கே இருக்க தனியார் கல்லூரி வளாகங்கள் என்ன பண்ணுறாங்க, சமச்சீர் கல்விக்குள்ள நீட்டு வந்து சிபிஎஸ்சி போர்டு தான் இருக்குன்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க, சிபிஎஸ்சி போர்டாக மாற்றினாங்க. அப்போ சிபிஎஸ்சி போர்டாக மாறிடுச்சு. இப்போ நீட் வந்து சிபிஎஸ்சி போர்டாக ஸ்டேட் போர்டு சிலபஸாக மேட்டர் கிடையாது. நீ 6 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் ஒரு தனியார் கோச்சிங் கிளாஸஸ் போனால் தான் உனக்கு நீட் அஷூரன்ஸ் ஆகும்னு ஒன்றிய அரசு கொள்கைனால கோச்சிங் மாஃபியா வளர்ந்துருச்சு. இப்போ சிலபஸ் இம்மெட்டீரியல் ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தனியார் ஸ்கூல்லையும் என்ன பண்ணுறாங்க, நீட் கோச்சிங் கிளாஸஸ் வைக்கிறாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் சிலபஸ் உருவாக்கிட்டாங்க. இப்போ நம்ம சில பசங்க சர்வதேச நாடுகளுக்கு போகணும்னு சொல்லி இப்போ செல்வம் படைத்தவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்காக சிபிஎஸ்சி போர்டை வேணாம், ஸ்டேட் போர்டை வேணாம், நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ் போகலான்னு. இப்போ ஒரு அரசு 50 லட்சம் குழந்தைங்களை கல்வி கொடுக்குற அரசு வந்து 20,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி ஆசிரியர்களை நியமனித்து பண்ணி மலைவாழ் மக்கள், பட்டியல மக்களுக்கு அரசு கொள்கையின் அடிப்படையில் எது கொடுத்தா அரசாங்க விளிம்பு மக்களை ஏற்றுவான்னு அந்த ஸ்ட்ரக்சரில் போகும்போது நீ வந்து தனியார் ஸ்கூல் வச்சுருக்க, நீ அந்த சிலபஸ் வச்சுருக்கேன்னு குறை சொல்வது வந்து அடிப்படையிலே ஒரு பைத்தியக்காரத்தனம். இப்போ தமிழ்நாடு இந்த இருமொழி கொள்கையை பின்பற்றினால்தான் இன்னைக்கு நம்ம முன்னோடி மாநிலமாக திகழ்கிறோம் அப்படின்றதுல உறுதியாக தரவுகளோடு உறுதி செய்ய முடியுமா? எஸ், டெஃபினட்டாக. இப்போ வந்து இந்த டேட்டாவை எடுத்துங்க. 2 லாங்குவேஜ் பாலிசியும் சமூக நீதி கொள்கையும், இது 2 அடிப்படையில் தான் தமிழ்நாடோட வளர்ச்சி இப்போ வந்து குழந்தை எடுத்துங்க, குழந்தை பருவத்தில் பள்ளிக்கூடம் வளாகத்துக்கு வர வைக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் எடுத்துங்க. அப்போ வந்து அந்த குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை வந்து தாய்மொழியில் படிக்கிறது ஒன்று. தாய்மொழியில் படிக்கிறதுனா தமிழ் மொழியில் படிக்கிறது, சிந்தனையும் உருவாக்கும் அது மாதிரி தான். இன்னொன்று, இப்போ வந்து பேரறிஞர் அண்ணா வந்து அப்போ என்ன சொன்னால், உலகத்தோட உரையாடுறதுக்கு வந்து பெரிய கதவாக ஆங்கிலம் இருக்கும்போது சின்ன கதவாக இருக்கிற ஹிந்தி எதற்குன்னு கேட்டார். அப்போ பெரிய வெளிப்பாடோட உலகத்தோட நான் சொல்கிறேன், நான் படித்த மருத்துவமாக இருக்கட்டும், சட்டங்களாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி உள்ள ஆங்கிலத்தில் படிக்கும்போது தமிழ்நாட்டோட வட்டார ரீதியாக உள்ள மக்களுக்கு வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு அவங்க ஒரு ஆக்சஸ் கிடைக்குது. உலக லாங்குவேஜோட ஆக்சஸ் கிடைக்குது, வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன ஆய்வு பண்ணலாம். இப்போ வந்து அதிகமான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் ஏன் சவுத் இந்தியா நோக்கி வராங்கன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதிகமான இன்வெஸ்டர்ஸ் ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்கிறாங்கன்ற டேட்டாவை எடுத்து பார்ப்போம். இன்னொன்று, அதிகமான மெடிக்கல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரித்து பார்த்து அதே ஹெட் டு ஹெட் ரிசர்வேஷன் கம்பேரிசன் டு உத்தரப்பிரதேஷ், பீகார் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ அங்கே இருக்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் வந்து பட்டியலின மக்களுக்கு 32% இருக்குது. பெண்கள் வந்து அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் 45% இருக்காங்க. நம்ம ஆளுங்க கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஒர்க்ஸ் தான் போகிறாங்க. ஆனால் அதே பீகாரில் மும்மொழி கொள்கை கடைப்பிடித்த பீகார், உத்தரப்பிரதேசில் விளிம்பு நிலை மக்களுக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் 10% தாண்டது இல்லை பட்டியலின மக்களுக்கெல்லாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டட வேலை பார்க்குறதுக்காக முன்னேறிய மாநிலங்களுக்கு இங்கே நோக்கி வராங்க. ஸோ இது வந்து ஒன்றிய அரசு உண்மையிலே ஒரு உருப்படியான ஒன்றிய அரசாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு 2500 வருஷமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு எந்த சிஸ்டம் பெஸ்ட் சிஸ்டம்னா தமிழ்நாடு தான் பெஸ்ட் சிஸ்டம்.
இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டோட பைலட் ப்ராஜெக்டை வந்து இடஒதுக்கீடும் இருமொழி கொள்கையும் பிற மாநிலங்களுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா அவங்களும் முன்னேறிப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, எங்களை ரிவர்ஸில் கூட்டு போகிறதுக்கான வழிமுறை பண்ணுறீங்கன்ற நான். இப்போ மாநிலங்களுக்கான நிதி சுதந்திரம் அப்படின்றது 90% பறிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய முன்னோடியான திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை மாதிரியான நிறைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதா திமுக அரசு சொல்லுது. எத்தனை வருஷத்திற்கு இந்த நிதி நெருக்கடியோடையே தமிழ்நாடு அரசால் சுமக்க முடியும்? ஏற்கனவே கடன் தொகை அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. என்ன பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசுக்கு முன்ன வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்டானமி, ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் இருந்தது. ராஜ்மன்னார் கூட ஆரம்பித்து மாநில சுயேட்சை தீர்மானம் முத்தமிழ் கலைஞர் நிறைவேற்றுவது கூட இந்த அளவு கூட ஒரு ஒன்றிய அரசோட கட்டுமானங்கள்லாம் இருக்க கூட இல்லை. அப்பயே நம்ம வந்து பொருளாதார சுய நிர்ணயம் கேட்டோம், டாக்ஸேஷன் ரைஸ்லாம் கேட்டோம். இப்போ நிதி வரி போடும் உரிமையை வந்து முழுமையாக நீங்கள் வந்து ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு லிமிட்டட் பிளே ஃபீல்டில் தமிழ்நாடு வந்து ஆப்ரேட் பண்ணி வைக்கிறாங்க. ஃபினான்ஷியல் க்ரன்ச் இருக்குது, ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் எல்லாமே ஒன்றிய அரசோட பெர்மிஷனோட பண்ணணும்னு சொல்கிற நிலைமை இருக்கிற போது ஒன்றிய அரசோட திட்டங்களும் கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னா 80% யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கும், 20% ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன். இப்போ அது அப்படியே உல்ட்டாயிடுச்சு. ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கொடுக்குறாங்க, ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க கொடுக்கறதே இல்லை. இப்போ மருத்துவக் கல்லூரிக்கு அவங்க நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்கன்னா பில்டிங் கட்டுமானம் கொடுத்துறாங்க தவிர அங்கே 19 துறை, அந்த 19 துறைக்கான மருத்துவர்கள், 19 துறையான செவிலியர்கள், மருத்துவ சங்க ஊழியர்களுக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறது அவங்களோட ரோல் கிடையாது. அப்போது வந்து நீங்கள் ஒன் டைம் எஃபர். இப்போ வந்து வீடு நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு கட்டுறாங்க, 1.5 லட்சம் ரூபாய் தான் பிஎம் ஸ்கீம் கொடுக்குறாங்க, 2 வருஷம் கொடுத்தாங்க. இப்போ அதையும் நிறுத்திட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசு தான் 13.5 லட்சம் வந்து 16.5 லட்சம் ரூபாய் கொடுக்குது. இது மாதிரி சென்ட்ரல் இப்போ சிஎம்ஆர்எல் இஷ்யூ நீங்கள் எடுத்துங்களேன். இப்போ நிதி பகிர்வும் நீங்கள் சரியாக கொடுக்கறதில்ல, நிதி வசூலிக்கும் உரிமைகளும் நீங்கள் வந்து சட்டங்கள் மூலம் பார்லமெண்ட் சட்டங்கள் நிறைவேற்றிட்டு மாநிலத்தோட உரிமையை பகிர்ந்து எடுத்துட்டீங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த நிதி பற்றாக்குறை ஆக்ட் அது மாநில அரசுக்கு தான், ஒன்றிய அரசுக்கு கிடையாது. அவங்க பாட்டு கடன் வாங்கிட்டே இருக்காங்க, 100 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குது. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. எஃபிஆர்னா இங்கே மாநில அரசு இவ்வளோ லிமிட்டேஷன், நீங்கள் வெளியில் கடன் வாங்கினா இந்த கண்டிஷன்ஸ் தான் பூர்த்தி. என்ன கண்டிஷன்? நீ வந்து இந்த உதவி ஸ்கீமில் நீங்கள் கையெழுத்து போடணும், நீங்கள் வந்து நகராட்சியில் கையெழுத்து போட்டு நகராட்சி தேர்தலுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏன் போடாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நடுத்தர குடும்பத்தில் ஏன் தமிழ்நாடு அரசு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுதுன்னா ஒன்றிய அரசோட கண்டிஷன் அது. நீங்கள் வந்து தேர்தல் நடத்துறது மட்டும் ஒன்றிய அரசின் கண்டிஷன் கிடையாது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த நிதி மேலாண்மைன்னு சொல்லிட்டு மக்கள் மேலே வந்து சுமையை ஏற்றுறத பார்வையில் தான் இருக்குது. அப்போ மாநில அரசோட வேலை என்ன இருக்குன்னா ஒன்றிய அரசோட திட்டங்கள் வந்து, அதாவது மக்கள் விரோத திட்டங்கள் வந்து பாதுகாக்கிறதுலே போதும் நிலைமை ஏற்படுறது. இன்னொரு மொழி போராட்டத்திற்கு திமுக தயாராக நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார். அதே வலிமையோடு இன்னைக்கு திமுக இருக்கா? இதில் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வலிமை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான கழகம் என்பது எப்போதும் ஒரு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுற அடிப்படையில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சமூக நீதி கொள்கையாக இருக்கட்டும், மொழி பாதுகாப்பு கொள்கையாக இருக்கட்டும், எங்களோட மத சார்பின்மை கொள்கையாக இருக்கட்டும், பகுத்தறிவு சித்தாந்தங்களாக இருக்கட்டும், அது அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் தமிழ்நாட்டு முதல்வர் தொண்டர்களினோட உணர்வுகளை பிரதிபலிப்பு விதமாக தான் தலைவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 60 ஆண்டுகளாக இந்த ஆட்சி மொழி சம்பந்தமான தமிழ்நாடுடைய போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்பு காங்கிரஸ் கிட்ட, இப்போ பாஜக கிட்ட. இதுக்கு எப்போ தீர்வு? இது வந்து கட்சி ரீதியாக சொல்ல மாட்டேன். மனு தர்ம கோட்பாடு உள்ள நபர்கள் அப்போ காங்கிரஸில் இருக்கும் போது மொழியை திணித்தார்கள், இடஒதுக்கீடு எதற்காக செயல்பட்டார்கள். இப்போ அவங்களுக்கான கட்சி ஆரம்பிச்சோன்னு காங்கிரஸை கைவிட்டுட்டு இப்போ வந்து பிஜேபியில் ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. பிஜேபியில் ஏறி உக்காந்துக்கிட்டு காங்கிரஸ் அந்த நேரத்தில் பண்ண தவறுகளை வந்து இவங்க பண்ண தவறுகளையே சுட்டி காட்டுறாங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டு ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து இடஒதுக்கீடு கொள்கை பேசுகிறாரு, மாநில உரிமை கொள்கை பேசுகிறாரு. அப்போனா அந்த கட்சி தலைமையை வந்து இந்த கொள்கையை பேச விடாமல் தடுத்த நபர்கள் தான் பாஜகவுக்கு போயிட்டாங்க. இப்போ பாஜக வந்து நேர் எதிரான கொள்கை ரீதியான சித்தாந்த எதிரியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் ஆரியமாயி இருக்குதோ, எங்கெல்லாம் மனு தர்ம கோட்பாடுகள் இருக்கோ, அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு விட்டாங்க, தமிழ்நாடு தான் ஏற்றுக்கொள்ள மறுக்குது. தமிழ்நாட்டில் தான் கல்வி முறை சரியில்லை, தமிழ்நாட்டில் தான் நிதி சிக்கல் இருக்குது அப்படின்ற தொடர்ச்சியாக தமிழ்நாடு எதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொன்னீங்களோ அது மேலான விமர்சனங்கள் தான் ஆளுநர்லேருந்து மத்திய அரசு வரைக்கும் முன்வைக்கப்படுது. உண்மையாகவே பிரச்சனைக்குரியதா தமிழ்நாடு களம்? இப்போ அது எப்படி இருக்குன்னா அறிவியல் விழிப்புணர்வு மாதிரி தான் அரசியல் விழிப்புணர்வு இருக்குது.
இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு மாதிரி தான் அறிவியல் விழிப்புணர்வும். ஒரு காலத்தில் தடுப்பூசி போட்டாலே பாவம்னு சொன்ன பிரதான வெகுஜன மக்கள் இருந்த சூழலில் தடுப்பூசி போட்டவங்களாம் போட்டு கேட்காங்க, ஏன் போய் தடுப்பூசிலாம் போடுறீங்க, ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகிடும் சொல்லி பிரச்சாரம் நடந்த சூழலாம் இருந்தது. இப்போ காலநிலை மாற்றம் அமையும் போது அறிவியல் விழிப்புணர்வு போது இப்போ தடுப்பூசி போடாத குழந்தைகள் எண்ணிக்கையே ரொம்ப ரொம்ப கம்மி, மூட நம்பிக்கையில் உள்ளவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் கத்துறீங்க, பிரதான மற்ற மாநிலம் கத்துலையான்னு கேட்கும்போது ஒரு மாநிலத்துக்கும் சமூக அரசியல் விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கான தளம் அமையும். சின்ன எடுத்துக்காட்டு நீங்கள் முன்னாடியே சொன்னேன், இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிர்ப்பாக ராஜீவ்காந்தி வந்து பார்லமெண்டத்தில் பேசியிருக்கார். இன்றைக்கி அவரோட சன்னாக இருக்கிற ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றிய அரசில் இருக்கிற உயர் அதிகாரிகளில் எத்தனை பேர் மேல்ஜாதி வகுப்பினர், எத்தனை பேர் வந்து பிற்படுத்தப்பட்டோர், எத்தனை பேர் பட்டியல் மக்கள்னு பெரியாரோட சிலபஸை அவர் பேசுகிறார். அப்போ நீங்கள் சொல்கிறது உணர்தல் ஆகுதா இல்லையா? இப்போ வங்காளத்தில் குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு, தெலுங்கானாவில் குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு, தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் பாஜக ஆள்ற சில மாநிலங்கள்லேயே இந்த மாதிரியான திட்டங்களுக்கு எதிர்ப்பான விஷயங்களை வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக போய் சொல்கிற விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த சூழல்லாம் வந்து ஒரே நிலையில் இருக்காது. தமிழ்நாடு வழிகாட்டியாக இருக்குது. தமிழ்நாடு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்குது. நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2ஆம் ஆண்டு விழா இன்னைக்கு நடந்திருக்கு. இதில் 2 கட்சிகள் மறைமுகமாக மத்திய மாநில அரசுகளை சுட்டி காட்டுறாரு. இந்த மும்மொழி விவகாரத்திலையும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்திலையும் 2 பேருமே மழலைத்தனமாக சண்டை போடுறாங்க, சிறுபிள்ளைத்தனமாக சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்றாரு. இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசுறது மழலைத்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எந்த விதத்தில் மழலைத்தனம், எந்த விதத்தில் சிறுபிள்ளைத்தனம்னு அவர் விளக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த விளக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு கேட்குறேன் நான். ஏன்னா ஒரு ஒன்றிய அரசு எடுத்து ஒரு ஆளுங்கன்ற ஒரு திமுக அரசு, ஒன்றிய அரசில் பல சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமில் டிபெண்ட் பண்ணி இருக்கிற அரசு, ஆனால் தான் கொண்ட கொள்கை தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்காக இருக்குன்னு சொல்லி களம் அமைக்கிறத வந்து அது வந்து மழலைத்தனமாக இருக்குன்னு சொல்கிறது மழலைத்தனமாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த நீட் பிரச்சனையாகட்டும், நிதி சிக்கலாகட்டும், பெஞ்சல் புயல் போன்ற வெள்ள நிவாரணமாகட்டும், எல்லா பிரச்சனையிலும் தமிழ்நாடு அரசு உரத்த குரல் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கான தீர்வு அப்படின்றது தமிழ்நாட்டால் மத்திய அரசு கிட்டேருந்து தேடி வாங்க முடியல, அல்லது ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்க முடியல அப்படின்னு எடுத்து அப்படி தானே, அதுதான் யதார்த்தமாக இருக்குது. உண்மைதான் நீங்கள் சொல்லுது. ஏன்னா ஒன்றிய அரசு வந்து பவரில் இருக்காங்க, நம்ம வந்து மாநில அரசு தொடர்ந்து அந்த வந்து குரல் எழுப்பிட்டே இருக்கும். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற சித்தாந்தம் வந்து ஆரம்பத்துலேருந்தே முதல்வராக இருந்த முத்தமிழின் கலைஞர் சொன்ன குரலாக இருக்கட்டும். நம்ம வந்து ஒன்றிய அரசோட எப்பப்பெல்லாம் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்கும் அந்த திட்டங்களை முழுமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், வந்து ஸ்வச் பாரத் திட்டம் இருக்கட்டும், அதை எதிர்ப்பு தெரிவித்தோமா? இல்லையே. இப்போ வந்து முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு உதவித்தொகை திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு 13,000 ரூபாய் கொடுக்குது. ஒன்றிய அரசு வந்து 5,000 ரூபாய் ஒரு பிரசவத்துக்கு கொடுக்குறாங்க, 2வது பிரசவம் பெண் குழந்தையாக தான் கொடுக்குறாங்க. அந்த சேர்த்து தான் இன்டகிரேட் பண்ணி தான் கொடுக்குறோம். நம்மளோட காப்பீடு திட்டம் சில அம்சங்களை வந்து ஒன்றிய அரசு திட்டங்களை இணைந்து கொடுக்குறோம். எல்லா திட்டங்களுக்கும் நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் நீங்கள் சொல்கிற விவாதத்துக்கு நான் வந்து ஒத்துக்கொள்கிறேன். முற்போக்கான திட்டம், மக்களுக்கான தேடிய திட்டங்களுக்கு ஒருங்கிணைந்து தான் நம்ம டெலிவர் பண்ணுறோம். ஆனால் அதே ஒன்றிய அரசோட திட்டங்கள் அவங்களோட வடக்கில் இருக்க மாநிலங்களை பூர்த்தி செய்வதற்காக தென்னகத்தில் இருக்க மாநிலங்களை மொழி உரிமை எடுக்கிறதோ, இடஒதுக்கீடு எடுக்கிறதோ, நுழைவுத்தேர்வு வந்து திணிக்கிறதோ, நீட்டு போன்ற திணிக்கிறதோ தான் நம்ம அது எதிர்க்கலாம் அமைச்சு போராடிட்டு இருக்கோம். இது இப்போ அப்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ அப்போ வந்து வி ஆர் வெரி லாஜிக்கல் இன் அப்போசிங் வாட் வி ஆர். நாங்கள் வந்து கண்மூடித்தனமாக எதுக்கெடுத்தாலும் வந்து எதிர்க்கிற அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கிடையாது, தலைவரும் அப்படி கிடையாது. மாநில திட்டக்குழு உறுப்பினராக இருக்கீங்க, நிறைய வளர்ச்சி குறியீடுகளை பார்த்துருப்பீங்க, சவால் நிறைந்த குறியீடுகளை பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கு எதை நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுவீங்க? இதெல்லாம் சிக்கலாக இருக்குன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? பாசிட்டிவாக நான் எப்படி பார்க்குறேன்னா, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக இருக்காங்க இளைஞர்கள். ஏன்னா இப்போ அவங்களோட வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா, அவங்களோட வேலை வாய்ப்பு வந்து இன்னும் எஸ்கலேட்டடாக வேலை வாய்ப்புகளை டிமாண்ட் பண்ணுறது, அவங்க தேடுதல் அதிகமாக இருக்குது. பிளானிங் கமிஷன் இருக்கும்போது செயற்கை நுண்ணறிவிற்காக நிறைய விஷயங்கள் பற்றி இளைஞர்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக பெண்கள் நான் பார்க்குறேன். நான் எஸ்பெஷலி இந்த தமிழ்நாட்டு முதல்வர் வந்து இந்த தொழில் முனைவர்களுக்கெலாம் நிறைய திட்டங்கள் ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாகவும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவு திட்டங்கள் மூலம் நிறைய நியூ ஸ்டார்ட் அப்ஸ் தொழில் முனைவோர்களாக மாறாங்க. யூஸ்வலாக வந்து சேஃபாக ஒரு கவர்மெண்ட் வேலையில் போனால் நல்லாயிருக்கும், இல்லை டாக்டர் இன்ஜினியர் ஆகலான்னு இருக்கோம்.
ஆனால் தம்ப் எப்படி இருக்குன்னா அந்த ஈகோ சிஸ்டம் தமிழ்நாடு முதல் உருவாக்குனால சில மேஜர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், மேஜர் இண்டஸ்ட்ரிக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வந்து கூடி கூடி வந்து ஒரு சின்ன சின்ன கான்கலபரேஷனை உருவாக்கி அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதை நான் ஒரு வெல்கமிங் ட்ரெண்டாக எடுக்கிறேன். சின்ன எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டு முதல்வர் இன்னொரு பெரிய திட்டம் நான் வியப்பாக பார்த்தது என்னன்னா, நம்ம பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் இருக்கும், பெரிய வளாகத்தில் பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் இருந்தது. அப்போ அந்த பாலிடெக்னிக் காலேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, டாட்டாவோட ஒரு MOU போட்டு டாட்டா நிறுவனம்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியலோட தேவையான சில விஷயங்கள் 3D பிரிண்டிங், லேசர் டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பாலிடெக்னிக் குழந்தைங்களுக்கு பயங்கர தேவையாக இருக்குது. அதில் வந்து நவீன முறையில் வந்து கற்றுக்குறாங்க. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, தனியார் நடத்துகிற இன்ஜினியரிங் காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால இங்கே வந்து ரெண்ட்டு கொடுத்துட்டு அவங்க அந்த கல்லூரி குழந்தைங்களுக்கு பாடம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு வெல்கமிங் ட்ரெண்டாக பார்க்குறேன். 2 விஷயம் நீங்கள் வந்து ஏன்னா கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதராக ஒரு மருத்துவராக கேட்டிங்கன்னா 2 விஷயம் நம்ம ஆளுங்க வந்து இளைஞர்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து ட்ரக் அடிக்ஷன் வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது பஞ்சாபில் முன்னேறிய மாநிலங்களோட பிரச்சனையாக எனக்கு தெரியல. பஞ்சாபில் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டு முதல் ட்ரக் அகெயின்ஸ்ட் ட்ரைவ் பண்ணி தொடர்ச்சியாக வந்து சோர்ஸ் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு விழிப்புணர்வும் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு சேலஞ்சாக இருக்குது. 2வது மொபைல் அடிக்ஷன். நம்மளோட கன்வென்ஷனல் ரீடிங் கம்மியாகுதான்னு ஒரு பயம் இருக்குது. ப்ளஸ் கல்வி இது மாதிரி தேர்வுகள் முறைகளை வந்து இது மாதிரி நுழைவுத் தேர்வுனால என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கோச்சிங் கிளாஸஸ் கல்ச்சர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பெற்றோர்களுக்கு மாணவர்களை வந்து இயந்திரமாக மாற்றிட்டு வர விஷயமா இருக்குது. இதுதான் நான் சேலஞ்சஸாக பார்க்குறேன். இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாகவும் எதிர்கால திட்டம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. வருகை கருத்து பயிருக்கு மிக்க நன்றி. நன்றி.